பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட வேந்தர் மூவிஸ் மதனை டிசம்பர் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கடந்த 6 மாதங்களாக வேந்தர் மூவிஸ் மதன் தலைமறைவாக இருந்தார். வாரணாசி, உத்தரகாண்ட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தலைமறைவு வாழ்க்கை நடத்தி வந்து கூறப்பட்ட மதனை திருப்பூரில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து மதனை சென்னை அழைத்து வந்த போலீசார் எழும்பூரில் உள்ள மத்திய குற்றப்பிரிவு காவல் அலுவலகத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தினர். இந்நிலையில் மதன் சென்னை கொண்டு வரப்பட்டதை அடுத்து அவரது தாய் மற்றும் 2 மனைவிகள் அவரை காண எழும்பூர் வந்தனர். பின்னர் பலத்த பாதுகாப்புடன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு மதன் அழைத்துச் செல்லப்பட்டார். ஆனால் நீதிமன்ற பணி நேரம் முடிந்துவிட்டதால் நீதிபதி பிரகாஷ் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட மதன் அவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது மதனிடம் மேலும் விசாரணை நடத்த வேண்டும் என்று போலீசார் நீதிபதியிடம் தெரிவித்தனர். எனினும் மதனின் முகத்தில் காயம் போன்று இருந்ததால் நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் மருத்துவ பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் மீண்டும் நீதிபதி பிரகாஷ் வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட மதனை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் வரும் டிசம்பர் 5ஆம் தேதி மதனை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நீதிபதி உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து மதன் புழல் மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதற்கிடையே மதன் சார்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த மனு மீது நாளை விசாரணை நடைபெற உள்ளதாகவும் அவரது வழக்கறிஞர் இன்ஃபன் தினேஷ் தெரிவித்தார். திரு மதன் அவர்கள் இப்போ ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ரிமாண்ட் பண்ணி வரும் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் நாங்கள் அவர்களை ஜாமீனில் விடுவிக்குமாறு நாங்கள் பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான நோட்டீஸாக அங்கே இருந்த காவலர்களுக்கு அங்கேயே நோட்டீஸ் சர்வ் பண்ணியாச்சு. நோட்டீஸ் சர்வ் பண்ணிவிட்டு வரும் 23ஆம் தேதி அதில் விசாரணைக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க.